friends, எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம நிக்கிஸ் கிச்சன்ல குழந்தைகளுக்கெல்லாம் ரொம்ப பிடிச்ச மேகி நூடுல்ஸ், அதை கொஞ்சம் வித்தியாசமா முட்டை சேர்த்து எக் மேகி நூடுல்ஸ் எப்படி செய்யறது அப்படிங்கறத செஞ்சு காமிக்க போறேன். மேகி ஹெல்தி கிடையாதுங்க, பட் நம்ம குழந்தைகள்லாம் ரொம்ப அடம்பிடிப்பாங்க இல்லைங்களா, அவங்களுக்காக கொஞ்சம் வித்தியாசமா நல்ல டேஸ்டா வெஜிடபிள்ஸ் அண்ட் மசாலா எல்லாம் சேர்த்து நல்லா ருசியாக எப்படி செய்கிறது அப்படிங்கிறத செஞ்சு காமிச்சிருக்கேன். எப்பயும் நம்ம இது மாதிரி செஞ்சு சாப்பிட மாட்டோம், பட் எப்பயாவது நம்ம மேகி வாங்குறப்போ இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதை எப்படி செய்கிறது அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் நிக்கிஸ் கிச்சனுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்று தான். நம்ம சேனலுக்கு கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா வர பெல் சிம்பிளையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் இனிமேல் போடுற வீடியோஸோட அப்டேட் உங்களுக்கு உடனே ஒரு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் என்னோட எல்லா வீடியோவையும் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இப்போ வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். எக் மேகி நூடுல்ஸ் பண்ணுறதுக்கு முதல்ல நம்ம மேகியை வேக வச்சு எடுத்துக்கலாம். நூடுல்ஸை அதுக்கு நான் மேகி பாக்கெட் 1 எடுத்துருக்குறேன். நீங்கள் மேகி, இப்பி, டேப்ரமன் அது மாதிரி எந்த பிராண்டில் வேணாலும் நீங்கள் பண்ணலாம். இப்போது ஒரு சாஸ்பேனில் கொஞ்சமாக தண்ணி ஃபில் பண்ணிவிட்டு அதில் அந்த நூடுல்ஸை பிரேக் பண்ணாமல், அதாவது உடைக்காமல் அதை அப்படியே சேர்த்துருங்க. அப்போ தான் உங்களுக்கு நல்லா லாங்காக கிடைக்கும். குட்டீஸ் எல்லாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இதை கரெக்டாக ஒரு 2 நிமிஷம் மட்டும், ஓவர் குக் ஆகிற போது பார்த்துக்கோங்க, 2 நிமிஷம் மட்டும் நல்லா கொதிச்சு வரட்டும். இப்போ காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்போ பாருங்கள், கரெக்டாக 2 நிமிஷம் ஆயிருக்கு. நூடுல்ஸ் நல்லா வெந்துருச்சு. ரொம்ப வேக வச்சிட்டிங்கனாலும் ரொம்ப குழஞ்சி போயிடும். இந்த மாதிரி கடைசியாக எடுக்கும்போது உங்களுக்கு நல்லா லாங்காக வராது. ஸோ இந்த ஸ்டேஜ் கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம தண்ணியை வடிகட்டிக்கலாம். இந்த மாதிரி தண்ணியை வடிகட்டினதுக்கு அப்புறமா இது நூடுல்ஸ் திரும்ப ஓவர் குக் ஆகாமல் இருக்கிறதுக்காக இதில் நம்ம ரன்னிங் வாட்டர் சேர்த்து ஒரு டைம் கலந்து விட்டுற போகிறோம். அப்படியே சூடாகவே இருந்ததுன்னா நான் ரொம்ப வெந்துடும் நூடுல்ஸ், அதனால் சேர்த்து ஒரு தடவை இந்த மாதிரி கலந்து விட்டுறலாம். இப்போ பார்த்தா உங்களுக்கு தெரியும், நல்லா லாங்காக சூப்பராக வந்திருக்கு. அதோடவே நம்மளோட குக்கிங் ஆயில் இருக்குது இல்லைங்களா, அது கொஞ்சம் போட்டு கலந்து விட்டுட்டு நம்ம ஓரமாக வச்சிடலாம். இப்போ நம்மளோட நூடுல்ஸ் ரெடி. இதுக்கு நம்ம மசாலா ரெடி பண்ணிக்கலாம். இப்போ ஒரு கடாயில் 1லேருந்து 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் ஹீட் ஆனதும் பொடி பொடியாக கட் பண்ண ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கலாம். இதில் பொடிசாக கட் பண்ண ஒரு பச்சை மிளகாயும் சேர்த்து வதக்கலாம். அடுத்ததான் இதோட 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, அதையும் சேர்த்து நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு வதக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வாசனை கொடுக்குங்க இந்த மசாலா மேகிக்கு. இஞ்சி பூண்டோட பச்சை வாசம் போனதும் இதில் நம்ம காய்கறிகள்லாம் சேர்த்துடலாம். பாருங்கள், ஒரு கேரட்டை பொடிசாக கட் பண்ணியிருக்கிறேன், அதை சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக ஒரு 1/4 கப் போல் பச்சை பட்டாணி, அதையும் போட்டுடலாம். நான் ஃப்ரெஷ் பட்டாணி எடுத்துருக்கிறதுனால அப்படியே சேர்த்துருக்குறேன். நீங்கள் காஞ்ச பட்டாணி எடுத்திங்கன்னா வேக வச்சு சேர்த்துக்கலாம். அதோட ஒரு 6லேருந்து 7 போல் பீன்ஸை குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கிறேன், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கணும். கூடவே பொடி பொடியாக கட் பண்ண ஒரு தக்காளி, அதையும் போட்டுட்டு நல்லா இதை வதக்குங்க. நல்லா வதக்குனதுக்கு அப்புறமா இதில் நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம பீன்ஸு, கேரட்டு, பட்டாணி எல்லாத்தையுமே கொஞ்சம் நேரம் வேக வைக்க போகிறோம். இந்த காய்களுக்கு மட்டும் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போது இந்த ஸ்டேஜில் அந்த மேகி பாக்கெட்குள்ளே இருக்கும் இல்லைங்களா டேஸ்ட் மேக்கர், அதை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இதோட ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், அடுத்ததாக இதோட ஒரு 1/2 டீஸ்பூன் மட்டும் சிக்கன் மசாலா சேர்க்குறேன். சிக்கன் மசாலா இந்த எக் மசாலா நூடுல்ஸுக்கு ரொம்ப டேஸ்ட் கொடுக்கும். உங்ககிட்ட சிக்கன் மசாலா இல்லைன்னா மட்டும் கரம் மசாலாவை சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாமே சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ காய்கள்லாம் நல்லா வெந்திருக்கும் பாருங்கள். நம்ம ஊற்றின தண்ணி எல்லாம் நல்லா வற்றி காயெல்லாம் நல்லா வெந்து வந்துருச்சு. தண்ணி கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது, இருந்ததுன்னா உங்களுக்கு சொதன்னு இருக்கும். பாருங்கள் எந்த அளவுக்கு வந்துருச்சுன்னு. அவ்வளோதான், நம்மளோட மசாலா ரெடி. அடுத்து தான் நம்ம இப்போ இதில் முட்டை சேர்க்க போகிறோம். 2 முட்டையை உடச்சி ஊற்றிக்கிறேன்.
ஸோ ஒரு பாக்கெட்டுக்கு 1 போதும், உங்களுக்கு தேவைன்னா 2 போட்டுக்கலாம். இப்போ சேர்த்துட்டு இது வந்து நல்லா ஒரு பொரியல் கன்சிஸ்டன்சி வர்றது வரைக்கும் இதை நல்லா வதக்கணும். பாருங்கள், நல்லா ட்ரை ஆயிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஃபில்டர் பண்ணி வச்சுருந்த நூடுல்ஸை எடுத்து உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா ஜென்டலாக மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. பிரேக் ஆகாத மாதிரி மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ இதில் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் மட்டும் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். முட்டை சேர்த்துருக்கறனால லைட்டாக மிளகு தூள் சேர்த்திங்கன்னா ரொம்ப நல்ல வாசனையாகவும் ருசியாகவும் இருக்கும். இதை லைட்டாக ஒரு ஃபோர்க் வச்சு கலந்து விட்டுருங்க. அவ்வளோதாங்க. ஃபைனலாக இதில் மல்லி இலை தூவி நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட வேண்டியதான். நல்ல ருசியான எக் மேகி நூடுல்ஸ் இப்போ ரெடி. நீங்களும் நெக்ஸ்ட் டைம் மேகி நூடுல்ஸோ இல்லை இப்பி நூடுல்ஸோ வாங்கினீங்கன்னா இந்த மாதிரி முட்டை சேர்த்து மேகி நூடுல்ஸ் பண்ணி குட்டீஸ்களுக்கு கொடுங்க. ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க, ரொம்ப ஹெல்த்தியும் கூட. ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக் அண்ட் கமெண்ட்ஸை மறக்காமல் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட நிறைய ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டான அண்ட் ஹெல்த்தியான ரெசிபியோட உங்களை சீக்கிரமாக வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.